ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் 12 இஃப்தார் சஹர் விலாக் தான். ஏன்னா இப்போ நம்ம வந்து இடையில வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியல, அதனால் வீடியோ எடுக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து இஃப்தார் டைம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் குரான் ஓதிட்டு இருந்தோம். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் வந்து பக்ரா சூரா வந்து ஓதுவேன். அதனால் எப்போதுமே அதை ரெகுலராக வந்து நான் ஓதுறதுனால அது அப்படியே எனக்கு பழகிடுச்சு. அதுக்கப்புறம் இஃப்தார் டைம் வந்துடுச்சு. இஃப்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி வடை வச்சுருந்தோம். அப்புறம் ஒரே ஒரு பேரிச்சம்பழம், எனக்கு பேரிச்சம்பழம் அந்தளவுக்கு பிடிக்காதனால சும்மா ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு வந்து வேவிச்சு வச்சுருந்தோம். அப்புறம் ஆரஞ்சு பழம் வந்து ஜூஸ் வந்து கடையிலேருந்தே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கஞ்சி தண்ணியும் வச்சு அழுகுனா நல்லபடியாகவே நோன்பு திறந்துட்டோம். அப்புறம் நோன்புலாம் திறந்துட்டு பார்த்திங்கன்னா மகரிப் தொழுது அதுக்கப்புறம் நைட்டுக்கு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் பண்ணியிருந்தேன். நீங்களாம் நைட்டுக்கு வந்து டின்னர் என்ன பண்ணுனீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலாவோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு தான் வந்து சப்பாத்திக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கே தான் பண்ணிட்டோம். இப்போ வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைன்னு பிறந்த நமக்குன்னு ஒரு ஸ்டேஜ்னு வந்துடுச்சுன்னா நமக்கு பிடிக்கிறத சமைக்கிறத விட மற்றவங்களுக்கு என்ன பிடிக்குதுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் பழகிக்கிற மாதிரி இருக்குது. எல்லார் வீட்லேயும் எப்படின்னு தெரியல, ஒவ்வொருத்தவங்களுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்குங்கிறப்ப நமக்கு பிடிக்கிறது வந்து ஒரு ஆப்ஷனே இல்லாத மாதிரி ஆகிடும். அதனால் மற்றவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதையே செஞ்சு அதை வந்து நம்மளும் சாப்பிட வந்து பழகிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சகருக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு வச்சு அவரைக்காய் பீன்ஸ் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சகருக்கு தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா பாப்பா தம்பிக்கு வந்து காலை ஏதாவது அவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு சகருக்கே சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சகருக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கருவாட்டு குழம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். யாருக்கெல்லாம் வந்து கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சகருக்கே சாப்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா கருவாடு சாப்பிட மாட்டேன், வெறும் குழம்பு மட்டும் ஊற்றி பொரியல் வச்சு சாப்பிட்ருவேன். ஏன்னா அது கருவாடு சாப்பிட்டா அந்த ஒரு மாதிரி அந்த ஏப்பமாகவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிடல. அதுக்கப்புறம் தயிரும் இருந்துச்சு. அப்புறம் அதையும் நம்ம வந்து தாளித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குழம்பு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கருவாட்டு குழம்பு வந்து நான் எப்படி வைப்பேன்னு தெரியணுன்னா நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கூட நான் என்னுடைய சேனலை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த ஆப்ஷன் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இப்படி வீடியோவில் வந்து ஏதாவது தப்பு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இடையில வந்து சொல்லியிருப்போம் மற்றவங்களுக்கு பிடிக்காது தான் இப்போ வந்து நம்மளுக்குமே பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து அமைச்சிக்கிற மாதிரி இருக்குது. எல்லார் வீட்லேயும் அப்படியாங்கிறது தெரியல. உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரிலாம் வந்து கருவாட்டு குழம்புல போட்டு வச்சா ரொம்ப பிடிக்கும். அதுவும் மாங்காய்லாம் போட்டு வச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நமக்கு வந்து மாங்காய் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய் அது மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அது எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு சகருக்கே பார்த்திங்கன்னா நான் எல்லா வேலையுமே க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சகருக்கே முடிச்சிட்டோம். ஏன்னா சரி காலையில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டாக எழுந்திரிச்சு எல்லாமே சமைக்கிறதா இருக்கா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா சகருக்கே எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. நீங்களாம் வந்து சகருக்கு எந்திரிச்சிட்டு எல்லா வேலையும் பார்ப்பீங்களா, இல்லை என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் குரான் ஓதிட்டேன்னா அப்படியே எனக்கு அன்றைய டேவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கிற மாதிரி ஃபீலாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொழுகையோடு அந்த டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த டேவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து நமக்கு அமையும். அதனால் மறக்காமல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக துவா செய்யுங்க. இன்ஷாஅல்லாஹ் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் நம்ம அதிகமாக தஹஜ்ஜுத்லாம் தொழுக முடியும். அதனால் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தஹஜ்ஜுத் தொழுது இன்ஷாஅல்லாஹ் அதிகமாக குரான் ஓதுங்க.